சிறந்த வாழ்க்கை தத்துவ பொன்மொழிகள். மன நிம்மதி வேண்டுமென்றால் சில இடங்களில் குருடனாகவும் சில இடங்களில் செவிடாகவும் பல இடங்களில் ஊமையாகவும் இருக்க வேண்டுங்க. உங்களது மனம் வருந்தினாலே போதுங்க, உங்களுக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும். எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். தாமதமானாலும் என்றும் தர்மமே வெல்லுங்க. கஷ்டப்படுறவங்கிட்ட சிரிப்பு இருக்காது, சிரிப்பவங்கிட்ட கஷ்டம் இருக்காது. ஆனால் கஷ்டத்துலேயும் சிரிக்கிறவங்கிட்ட தோல்வி இருக்காதுங்க. சுமக்கும் வரைதான் பாரம், சுமந்து விடுங்கள். கடக்கும் வரைதான் தூரம், கடந்து விடுங்கள். உங்கள் கதையை நீங்கள் எழுதும் பொழுது பேனாவை யார் கைக்கும் கொடுத்து விடாதீர்கள். துருப்பிடித்து தேய்வதை விட உழைத்து தேய்வதே சிறந்ததுங்க. உங்கள் முதுகுக்கு பின்னால் பேசுபவர்களை பற்றி கவலைப்படாதீர்கள். நீங்கள் அவர்களுக்கு 2 அடி முன்னால் இருக்கிறீர்கள் என்று பெருமைப்படுங்கள். முடங்கி கிடந்தால் சிலந்தியும் சிறைப்பிடிக்கும். எழுந்து நடங்கள், எரிமலையும் வழி கொடுக்குங்க. எதிர்காலம் பற்றி வீணாக சிந்திக்காதீர்கள். உங்களுக்குரிய கடமையை துணிவுடன் செயல்படுத்துங்கள். வெற்றியோ தோல்வியோ அதை கடவுளிடம் ஒப்படைத்து விடுங்கள். ஒருவனை மனிதனாக ஆக்குபவை உதவிகளும் வசதிகளும் அல்ல, அவனுக்கு ஏற்படும் இடையூறுகளும் துன்பங்களும் தான். விழுதல் என்பது வேதனை, விழுந்த இடத்தில் மீண்டும் எழுதல் என்பது சாதனை. கவலையை நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட லட்சியத்தை நினைத்து வியர்வை சிந்துங்கள். எளிதில் சாதித்து விடுவீர்கள். பெரிதாக யோசியுங்கள், சிறிதாக தொடங்குங்கள். ஒரே நாளில் உயர்ந்து விட முடியாதுங்க. பிரச்சனைகள் என்பவை சிறு கற்கள் போன்றவைங்க. கண்ணின் அருகில் வைத்தால் நம்முடைய பார்வையை மறைத்துவிடும். மற்றவர்கள் உங்களை கீழே வீழ்த்த முயன்றால் நீங்கள் அவர்களுக்கு மேலே இருக்கிறீர்கள் என்றுதாங்க அர்த்தம். வலியோடு நடத்தப்படுகிற போராட்டத்தால் மட்டுமே வெற்றிகளை கூட விசித்திரமாய் கொடுக்க முடியுங்க. மனம் நினைத்தால் மலையை கூட புரட்டலாம், நினைக்காவிட்டால் புத்தகத்தை கூட புரட்ட முடியாதுங்க. உங்கள் எண்ணம் விண்ணை தொட வேண்டுமென்றால் உங்கள் வியர்வை மண்ணை தொட வேண்டுங்க. மனதை மகிழ்ச்சிக்கு பழக்குங்கள். எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பிறகுதான் சிரிப்பது என்று முடிவு கட்டினால் சாகும் வரை யாரும் சிரிக்கவே முடியாதுங்க. எல்லோருக்கும் எல்லாமாக இருக்க நீங்கள் எவ்வளவு அதிகமாக முயற்சிக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்களுக்கு நீங்களே ஒன்றுமில்லாமல் ஆகிறீர்கள்ங்க. நீங்கள் சந்திக்கும் அனைவரிடமும் நீங்கள் அறியாத ஒன்றை அறிவீர்கள். அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். சிலர் உங்களை எவ்வளவு பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு மட்டுமே நேசிப்பார்கள். சில சமயங்களில் நீங்கள் அதிகம் விரும்பும் நபர் உங்களை மிகவும் தாழ்ந்தவராக உணரச் செய்வாருங்க. இறுதியில் எல்லோருக்கும் வெறும் நினைவுகளாக மட்டுமே இருக்கப் போகிறோம். எனவே இதயத்தை தொடும் நினைவுகளை உருவாக்குவோம். நன்றி.